மௌரியர்கள் இந்திய வரலாற்றில் தங்கள் பேரரசை உருவாக்குவதற்கு மிக முன்பே மகதம் என்ற நிலம் ஏற்கனவே ஒரு விசாலமான செழிப்பான பேரரசின் இதயமாக மாறியிருந்தது. அதுவே நந்த பேரரசு. ஸோ இந்தியாவில் மௌரியன் டைனாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பிக்கஸ்ட் டைனாசிட்டி அப்படின்னா அது நந்தா டைனாசிட்டி தான். அண்ட் இதை கிரியேட் பண்ணது ஒரு பர்டிகுலர் பர்சன், சிங்கிள் பர்சன், தட் இஸ் மகாபத்மநந்தா. இந்திய வரலாற்றின் போக்கையே மாற்றிய ஒரு வம்சம் அது. இந்த கதை தொடங்குவது ஒரே மனிதனிடமிருந்து, மகாபத்ம நந்தன். அவருடைய எழுச்சியே ஒரு புரட்சி. அவர் ஒரு க்ஷத்திரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. அவரது தந்தை சிசுநாக வம்சத்து மன்னன், தாய் ஒரு சூத்திரப்பெண். அரச வம்சத்தில் பிறக்காதவராயினும் தன் திறமை, தைரியம், உறுதியால் மகாபத்ம நந்தன் மகதாவின் சிங்காசனத்தை கைப்பற்றினார். ஸோ மகாபத்மநந்தாவுடைய ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ பேசிக்கலி ஹி வாஸ் அன் சன் ஆஃப் அன் க்ஷத்ரியா கிங் அண்ட் அன் சூத்ரா உமன். ஸோ மகாநந்தின் அப்படின்ற ஒரு சிசுநாகா எம்பரருக்கு, ஒரு சிசுநாகா பிளட் லைன் இருக்க ஒருத்தருக்கு பிறந்த ஒரு பையன்தான் இந்த மகா பத்மநந்தா. ஸோ இதனாலேயே ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் நான் க்ஷத்ரியா கிங் டு ரூல் லார்ஜர் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வர்ணா சிஸ்டமை அன்னைக்கு சேலஞ்ச் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு நான் க்ஷத்ரியா கிங் ரூல் பண்ண ஆரம்பிச்சனால அந்த டைம்ல இருந்த தி இம்பார்ட்டன்ட் பிராமணாஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, திஸ் இஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் கலியுகா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் க்ஷத்ரியா கிங் ஹூ பிகேம் தி ரூலர் இந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் இந்தியன் சொசைட்டில கிரியேட் பண்ணிச்சு. ஸோ பேசிக்கலி மகாபத்மநந்தா எப்படி பவருக்கு வந்தார் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை சொல்லுது. ஸோ புத்திஸ்ட் சோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்திஸ்ட் சோர்சஸ் மகாபத்மநந்தா வாஸ் அன் ராபரர், ஒரு கொள்ளை கூட்டத்தோடைய தலைவனாக இருந்தார். லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பவர் ஸ்நாச் பண்ணி அவர் கிங்காக மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த புத்திஸ்ட் சோர்சஸ் சொல்லுது. பட் பரிஷ்ட பர்வான் மாதிரியான ஜெயினிஸ்ட் சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹி வாஸ் அன் பார்பர், ஒரு பார்பரா இருந்தாரு. ஸோ லேட்டர் ஆன் இவர் குயினுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு எய்டா மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாத்தையும் அசாசினேட் பண்ணிட்டு ஹி பிகேம் தி நெக்ஸ்ட் ரூலர் அப்படின்றது ஜெயினிஸ் சோர்சஸ் சொல்ற ஸ்டோரியா இருக்கு. இதே ஸ்டோரியை தான் வந்து கொஞ்சம் மாடிஃபைட் வெர்ஷன்ல கிரீக் சோர்சஸ் சொல்லுது. ஏன்னா இந்த டைம்ல வி ஹேட் மெனி கிரீக் சோர்சஸ். அலெக்சாண்டரோட இன்வேஷன் வந்தனால நிறைய கிரீக் சோர்சஸ் நம்மளுக்கு இந்தியாவை பத்தி இந்த டைம்ல கிடைக்குது. அதுல முக்கியமான ஒருத்தர் கர்டியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் ஆத்தர். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தி சேம் ஜெயினி ஸ்டோரி, ஒரு பார்பரா இருந்து ஸோ லேட்டர் ஆன் ஹி அசசினேட்டட் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி ராயல் ஃபேமிலி, தட் இஸ் தி சிசுநாகா ஃபேமிலி, அண்ட் லேட்டர் ஆன் ஹி பிகேம் தி நெக்ஸ்ட் கிங் அப்படின்றது கிரீக் சோர்சஸ் சொல்லக்கூடிய ஸ்டோரியா இருந்தது. கிமு 4ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அவர் ஆட்சிக்கு வந்தபோது மகதா ஏற்கனவே வலிமையான அரசாக இருந்தது. ஆனால் நந்தன் அதைவிட பெரிய கனவு கண்டார். இந்தியாவின் எல்லைகள் முழுவதையும் இணைக்கும் ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்ற கனவு. புராணங்கள் அவரை சர்வக்ஷத்ராந்தகா, அனைத்து க்ஷத்திரிய வம்சங்களையும் அழித்தவன் என்றும், ஏகரா, ஒரே குடையின் கீழ் நாடெங்கும் ஆட்சி செய்தவன் என்றும் புகழ்ந்தனர். அவரது தலைநகரான பாதலிபுத்திரம் அந்த புதிய பேரரசின் இதயமாக மாறியது. வியாபாரிகள், கலைஞர்கள், அதிகாரிகள் என அனைவரும் அங்கே குவிந்திருந்தனர். அது அந்த காலத்தில் உலகின் மிகச் செழிப்பான நகரங்களில் ஒன்றாக இருந்தது. மகாபத்ம நந்தன் தனது பேரரசை எல்லா திசைகளிலும் விரிவுபடுத்தினார். வடக்கில் கங்கை பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி நதி வரை, மேற்கில் பஞ்சாபிலிருந்து கிழக்கில் ஒடிசா காட்டுகள் வரை. இந்தியாவில் இதற்கு முன் ஒரே மன்னன் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்ததில்லை. ஆனால் அவர் வெறும் வீரன் அல்ல, அவர் ஒரு வலுவான, மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தையும் கட்டமைத்தார். ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு வயலும், ஒவ்வொரு விளைச்சலும் அரச அலுவலர்களின் கண்காணிப்பில் இருந்தது. வரிகள் முறையாக வசூலிக்கப்பட்டன, நிலப்பதிவுகள் துல்லியமாக பராமரிக்கப்பட்டன. நந்த அரசாட்சி ஒரு இயந்திரம் போல இயங்கியது, ஒழுங்காகவும் கட்டப்பாட்டுடனும் ஒரே மனிதனின் விருப்பத்தால் இயக்கப்பட்டு.
ஸோ மகாபத்மனந்தோடைய ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே பெருசு. ஸோ நார்த்லேருந்து ஈஸ்டர்ன் பார்ட் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் அவர் கேப்சர் பண்ணி ரூல் பண்ணி அது எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி என்ன அப்படின்னா, லைக் கலிங்கா வாஸ் கேப்சர்ட் பை அசோகா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆஃப்டர் தி பேட்டில் ஆஃப் கலிங்கா தான் அசோகா தம்மா பாலிசி எம்ப்ரேஸ் பண்ணுவார். பட் ஈவன் பிஃபோர் தி டைம் ஆஃப் மௌரியாஸ் கலிங்கா பார்ட்டை மகாபத்மனந்தா அனெக்ஸ் பண்ணியிருந்தார். இதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காரவேலாவுடைய ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து கிடைக்குது. ஸோ காரவேலா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஸோ ஹீ மென்ஷன்ட் அபவுட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ கெனால் விச் வாஸ் பில்ட் பை மகாபத்மனந்தா அண்ட் அதை காரவேலா ரீப்ளேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ மகாபத்மனந்தா காரவேலாவுடைய கிங்டம்ல இருந்து ஹி வுட் ஹவ் ஸ்டோலன் அண்ட் ஜெயினிஸ்ட் ஐடல். ஸோ இந்த ஐடலை திரும்ப காரவேலா திரும்ப இவங்களுடைய கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் டூ மென்ஷன்ஸ் இன் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இன்டைரக்ட்லி signifies that Kalinga was under the control of மகாபத்மனந்தா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எம்பையரை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ மகாபத்மனந்தாவா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து தனானந்தாவா இருக்கட்டும், மோஸ்ட்லி நந்தாஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு டியூரிங் அட் த டைம். பிகாஸ் தே ஹேட் சச் அ சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம என்டையர் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலுமே மௌரியாஸ் தான் அந்த அளவுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கிங்டமுமே ஒரு சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தது கிடையாது. மௌரியாஸ் எங்கேருந்து இந்த சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ஸ்கெலிட்டனை ஒரு பிரின்சிபலை பாரோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தே பாரோ இட் ஃப்ரம் நந்தாஸ். ஸோ ஒரு திடீர் டிரான்சிஷன் எக்ஸாக்டாக என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மௌரியாஸ் வுட் ஹாவ் பாரோட் சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நந்தாஸ். ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை நந்தா டைனாசிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஒழுங்கும் திறமையும் பேரளவு செல்வத்தை தந்தன. பழமையான ஆதாரங்கள் கூறுவதாவது, அந்த காலத்தில் இந்திய வரலாற்றில் நந்தர்களின் அரச கோஷாகாரம் மிகப்பெரிய செல்வமாக இருந்தது. பின்னர் இந்தியாவை பற்றி எழுதிய கிரேக்க வரலாற்றாசிரியர்கள் மகதாவின் செழிப்பை வியப்புடன் குறிப்பிட்டனர். சிலர் பாதலிபுத்திரத்தின் அரசர் களஞ்சியங்களில் 200 மில்லியன் தங்க நாணயங்கள் இருப்பதாக பதிவிட்டனர். அந்தச் செல்வம் உலகின் மிகப்பெரிய நிரந்தர படைகளில் ஒன்றை பராமரிக்கவும் உதவியது. நந்தர்களின் படை வலிமை அச்சுறுத்தலாக இருந்தது. 2,00,000 காலாட்படை வீரர்கள், 20,000 குதிரைப்படை, 2,000 ரதங்கள், 3,000 யானைகள். நந்தர்களின் படைகள் புறப்பட்டுச் செல்லும் போது பூமியே நடுங்கும் எனச் சொல்லப்பட்டது. அந்த வலிமையை எதிர்கொள்ள வெளிநாட்டு படைகளுக்கே பயம் ஏற்பட்டது. ஆஃப்டர் மகாபத்மனந்தா தனானந்தா பவருக்கு வராரு. ஸோ இந்த டைம்ல தான் வி ஹேட் திஸ் அலெக்சாண்டர் இன்வேஷன். ஸோ அலெக்சாண்டர் இன்வேஷன் அண்ட் கிரீக் சோர்சஸ் அக்ரமெனஸ் அப்படின்ற ஒரு கிங் இந்தியாவை ரூல் பண்ணுறதா சிக்னிஃபை பண்ணுறாங்க. ஸோ அக்ரமெனஸ் அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் கால்ட் அஸ் உக்ரசேனா. உக்ரசேனான்ற வேர்ட்ல இருந்து திரிந்த ஒரு கிரேக் வேர்டாக வந்து நம்ம அக்ரமெனஸ் அப்படின்ற வேர்டை பார்க்குறோம். ஸோ உக்ரசேனா அப்படின்றது எய்தர் ஒரு பர்டிகுலர் பர்சனை சிக்னிஃபை பண்ணுது. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்மியை வச்சிருக்க ஒரு கிங், ஆர்எல்ஸ் இது அவங்களுடைய ஃபெரோஷியஸ் ஆர்மி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆர்மியை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியை சிக்னிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டேர்மாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை ஹியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தனானந்தாவுடைய ஆர்மி, நந்தா டைனாசிட்டியோடைய எலிஃபேண்ட்ஸ், அவங்களுடைய ஃபுட் சோல்ஜர்ஸ், இவங்களுடைய கவுண்ட், அவங்களுடைய இந்த ஃபெரோஷியஸ்னஸ் எல்லாம் ஹியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அலெக்சாண்டர் டிசைடட் தட் ஹி ஷுட் நாட் கம் இன்சைட் இந்தியா. ஸோ ஹி வென்ட் பேக் டு பாபிலோன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்மியை நந்தா டைனாசிட்டி பீப்புள் வச்சிருந்தாங்க. அது அலெக்சாண்டர் திரும்ப போனது தான் அதுக்கான கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பெரும் அதிகாரம் பெரும் அகந்தையையும் கொண்டு வந்தது. காலப்போக்கில் மகாபத்ம நந்தன் உருவாக்கிய பேரரசு தன் செல்வத்திலும் பெருமையிலும் சிக்கிக் கொண்டது. பின்னர் வந்த நந்த அரசர்கள் அறிவால் அல்ல, ஆசையால் ஆட்சி செய்தனர். ஒரு காலத்தில் நாட்டை வலுப்படுத்திய வரிகள் மக்களின் தோள்களில் சுமையாக மாறின. அரண்மனைகள் ஆடம்பரத்தில் மூழ்கிய போது சாதாரண மக்கள் அவர்களின் வீண்விலாசங்களின் விலையை செலுத்தினர். அந்த அரசர்களில் குறிப்பிடத்தக்கவர் தனநந்தன், நந்த வம்சத்தின் கடைசி பெரிய அரசர். அவரது காலத்தில் பேரரசு அதன் பரப்பளவில் உச்சத்தைக் கண்டது. ஆனால் மக்களின் நம்பிக்கையையும் பாசத்தையும் இழந்தது. கிரேக்க வரலாற்றாசிரியர்கள் அவரை அக்ரமீஸ் அல்லது ஜான்ட்ரமீஸ் என்று அழைத்தனர். பேராசையிலும் பெருமையிலும் மூழ்கிய ஆயிரக்கணக்கான யானைகளையும் எண்ணற்ற படைகளையும் கொண்ட மன்னன் என அவரை விவரித்தனர். ஆனால் அவர் மக்களிடையே மிகவும் வெறுக்கப்பட்டவராக இருந்தார். கிமு 326ஆம் ஆண்டு
அலெக்சாண்டர் தனது படையுடன் இந்திய எல்லையை அடைந்தபோது மகதாவின் அதிபதியாக இருந்த அந்த வல்லரசர் ஆயிரக்கணக்கான யானைகள், எண்ணிக்கையற்ற படைவீரர்கள் கொண்ட மன்னன் பற்றி கேட்டான். அந்த வலிமையை எதிர்கொள்ள தன் படையினர் கூட தயங்கினர். அதுவே தனநந்தனின் பேரரசின் அளவைக் காட்டுகிறது. பரந்து விரிந்தது, செல்வமிக்கது, உலகம் முழுவதும் அச்சம் ஊட்டியது. ஸோ இவ்வளோ இருந்தாலுமே நந்தா டைனாசிட்டி ஒரு லார்ஜஸ்ட் ஆர்மியை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ லார்ஜஸ்ட் ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா தே நீட் லார்ஜ் அமௌண்ட் டு ஃபீட் தி ஆர்மி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி பிம்பிசாரா டைம்லேருந்து ஹரியங்கா டைனாசிட்டி நம்ம பார்த்தோம்னா தே ஹேட் டெம்பரவரி ஆர்மி. ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து எந்த ஒரு கிங்குமே வச்சில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்மனன்ட் ஆர்மியை கமிஷன் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் மந்த்லி தே ஷுட் பே தி சோல்ஜர்ஸ் சேலரி. ஸோ இந்த சேலரிக்காக லார்ஜ் அமௌண்ட் ட்ரெஷரியிலேருந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நந்தா டைனாசிட்டி பீப்புள் அதிகமான அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ தே ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளாய்டிங் பீப்புள். ஸோ எக்ஸஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பீப்புள் மேலே அவங்க திணிச்சாங்க. ஸோ பீப்புள் இதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ லேட்டர் ஆன் இந்த டிஸ்கண்டென்ட் அமாங் பீப்புள் தான் ஸோ சந்திரகுப்தா மௌரியாவுடைய டைமில் இட் டர்ன்ட் ஆஸ் அண்ட் ரிவால்ட் அண்ட் ஆப்வியஸ்லி நந்தா டைனாசிட்டி வாஸ் ஓவர் த்ரோட் அண்ட் மௌரியன் டைனாசிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ். ஸோ எந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் இவங்களுடைய எம்பையரை பில்ட் பண்ண காரணமாக இருந்துச்சோ அதே அக்ரெசிவ்னஸ் அண்ட் அதே ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நந்தா டைனாசிட்டி ஃபால் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. கனமான வரிகள், கடுமையான கட்டுப்பாடு, அரசனின் அகந்தை மகாபத்ம நந்தன் உருவாக்கிய வலுவான அடித்தளத்தையே அதிரச் செய்தன. சாதாரண ஆரம்பத்திலிருந்து உச்சமான மகத்துவம் வரை எழுந்த நந்தர்கள் தங்களின் பெருமையால் தங்களின் மக்களிடமிருந்து தூரமானவர்கள் ஆனார்கள். நந்தர்களின் கதை திடீர் வீழ்ச்சியால் முடிவதில்லை. அது மெதுவான சிதைவால் முடிகிறது. ஒரு சாதாரண மனிதனின் கனவால் தொடங்கிய வம்சம் தன் செல்வத்தின் குருட்டுத்தனத்தில் முடிவடைந்தது. இருப்பினும் அவர்கள் ஆட்சி இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது. பேரரசுகளின் யுகத்தை உருவாக்கிய முதல் பெரிய சோதனை, முதல் பெரிய முயற்சி.